அஜித்துக்கு எதுக்கு பத்மபூஷன்? அப்படி அஜித் என்னத்தை பண்ணிட்டாரு? ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வர்றதுனால அஜித் ஃபேன்ஸை பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்த லஞ்சம் தான் பத்மபூஷனா? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி பத்மபூஷன்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா? பத்மபூஷனுங்கிறது வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே பயங்கர டேலண்டடா திறமையா ஒர்க் பண்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு அவார்டு தான் பத்மபூஷன். அப்படிங்கும்போது நம்ம தமிழ் சினிமாலையும் வந்து நிறைய பேர் டேலண்டடா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சிவாஜி கணேசன் சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், இல்ல நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வரிசையில இப்ப அஜித் சாருக்கு பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்படி அஜித் சார் வந்து இவங்களுக்கு ஈக்குவலாப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் அஜித் சாரை பத்தி உங்ககிட்ட ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். முதல்ல தமிழ் சினிமாக்குள்ள ஒரு லவர் பாயா வந்த ஆள் தான் வந்து நம்ம அஜித் சார். அவரு தமிழ் சினிமாக்குள்ள வந்து லவர் பாயா இருக்கும்போது எல்லாருக்கும் பயங்கர ஃபேவரட்டா இருக்கிறாரு. அவர் பார்க்க ஃபேராகவும் இருக்கும்போது எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டாக் எப்படி போகுதுன்னா, இவர் வெறும் ஃபேரா இருக்கிறாரு, இவர் வெறும் லவர் பாய் தான்ப்பா, இவர் வேற எதுக்கு செட் ஆக மாட்டாருப்பா, வருவாப்புல சும்மா லவ் சப்ஜெக்ட்லாம் நடிப்பாப்புல, இதுக்கு மேல எதுவும் வராதுப்பா இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த டயத்துல, அப்படியா என்ன நீங்க அப்படியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சார், சிவாஜி கணேசன் சார், ரஜினி சார், கமல் சார், இந்த மாஸ் வரிசையில இந்த லவர் பாயும் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி வந்து பேர் பண்ணி யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ் ஃபார்ம்ல வந்த 2 பேர் தான் அஜித் சார் அண்ட் விஜய் சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல அஜித் சார் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மாஸ் பெர்ஃபார்மர் ஆகி எல்லாரையும் கவர்றாரு. தீனா படமா இருக்கட்டும், அமர்கலமா இருக்கட்டும், வந்து எல்லாத்தையும் பிச்சு உதறினதுக்கு அப்புறம் அப்பயும் ஒரு டாக் வருது. ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்க, இவர் வெறும் லவர் பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டயத்துல அவர் அதை உடைச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இவர் மாஸ்குள்ள போயிட்டாருப்பா, இவர் வெறும் மாஸ் தான்ப்பா, இனிமேல் அவருக்குள்ள இருக்கிற அந்த பெர்ஃபார்மர் இறந்துட்டாருப்பா, டெட்டுப்பா, அவ்வளவுதான், இதுக்கு மேல அஜித் வந்து வெறும் மாஸ் படங்கள் மட்டும் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல நேரத்துல ருக்கோ சாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்துலதான் வந்து அஜித் சார் நிறைய கண்டுகொண்டனா இருக்கட்டும், ஆழ்வாரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த டயத்துல பாலிவுட்ல போய் ஷாருக் கானுக்கு அண்ணனா அசோகா படங்கள்ல நடிச்ச விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் நடிச்சு பயங்கரமா பேசப்பட்டுச்சு. என்னப்பா இந்த மனுஷன் எல்லா இடத்துலயுமே கலக்குறாப்ல, இன்னொன்னு நிறைய இடத்துல காமிக்கிறாப்ல. ஒரு பெரிய மாஸ் கேதரிங் ஒரு ஆக்டருக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாஸ் எலமெண்ட் மட்டும் தான் வருமே தவிர அவங்க பெர்ஃபார்மர் டெட் ஆயிரும். பட் அஜித் சாருக்கு என்னதான் நான் மாசா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே என்னோட பெர்ஃபார்மர் டெட் ஆகல அப்படின்ட்டு ஒவ்வொரு டயத்துலயும் அந்த பெர்ஃபார்மருக்கு ஈக்குவலா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. எக்ஸாம்பிளுக்கு ஆழ்வார் அவர் பண்ணும்போது அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருந்தாலுமே அவருக்கு அவ்வளவு நெகட்டிவ் டாக் இருந்துச்சு. என்னப்பா ஆழ்வார் நடிச்சிருக்காப்ல, அஜித் இப்படி நடிச்சிருக்காப்ல, இந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்ல அப்படின்னு. ஆனா அதையுமே வந்து அவர் என்ன நினைச்சாருன்னா, ஓகே எனக்கு நெகட்டிவ் டாக் வருது, எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என் நடிப்பு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, அதனாலதான் அவங்க அந்த ஒரு கேரக்டர் வச்சு பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு அதையே ஒரு பாசிட்டிவா நினைச்சு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. சோ அதையும் தாண்டி என்னதான் வந்து அவருக்கு ஒரு மாஸ் ஆடியன்ஸ் செட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸ் செட் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த ஆக்டர் வந்து அந்த மாஸ் ஆடியன்ஸை வச்சு ஒரு பிசினஸ் ரீதியாவோ இல்லைன்னா அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்காக அந்த ஃபேன்ஸை பயன்படுத்துற விஷயங்களோ அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பட் அஜித் சார் அப்படி கிடையாது. எனக்கு நீங்க மாஸ் ஆடியன்ஸா இருக்கிறீங்களா, ஆனா ஆடியன்ஸா இருக்குங்க பிரச்சனை கிடையாது, பட் ஒரு மாஸ் ஆடியன்ஸ் மசாலா ஆடியன்ஸா கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாது. சினிமா இஸ் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அவங்களுக்கு தெரியணும். அதனால நான் என்னோட ரசிகர் மன்றத்தை நான் கலைக்கிறேன், அவங்க வேலையை பார்க்கட்டும், குடும்பத்தை பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருந்தா என் படத்தை வந்து பாருங்க அப்படின்னு மாசா இந்த ஒரு மாஸ் ஹீரோ டைலாக் பேசினாப்ல. நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ஒரு மாஸ் ஹீரோ அப்படி மாசா பேசியும் அவ்வளோ ஒரு தைரியமான முடிவுகளும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு பெரிய பலமே வந்து அவங்களோட ஃபேன்ஸ் தான், அவங்களோட ரசிகர் மன்றம் தான். ஆனா இல்ல எனக்கு பிரச்சனை கிடையாது, என் ரசிகர் அவன் குடும்பத்தை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து என் படத்தை பார்க்கட்டும் அப்படின்னு அப்ப மட்டும் கிடையாது, இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல. அது நம்ம தமிழ் சினிமால பெருசா வேற எந்த ஹீரோ கிட்டயுமே அதை நம்ம பார்க்க முடியாது. நான் சொன்ன பழைய ஹீரோல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டாலுமே அதுல அஜித் சார் மட்டும் தனியா தெரிவாப்ல. அதுக்கு காரணம் அஜித் சாரோட அந்த குணம் தான். ஸோ அதுல மட்டும் கிடையாது, நான் படத்துல மட்டும் நான் அந்த விஷயங்கள்லாம் சொல்றது கிடையாது, நான் இன்னொன்னு வெளியில என் ஃபேன்ஸ்க்கு மட்டும் அந்த விஷயம்லாம் சொல்றதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி வந்து என் லைஃப்லயும் அதை நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு செஞ்சு காட்ட ஒரு ஆள் தான் வந்து அஜித் சார்னு சொல்லலாம். என்னன்னா எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் வந்து சினிமா, பட் என்னோட பேஷன் ரேசிங்கா இருக்கு. என்னோட ப்ரொஃபஷனையும் பார்ப்பேன், என் பேஷனையும் பார்ப்பேன். ரேசிங்ல என்னால் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பண்றாரு. இந்த சைடு அவர் பேஷனே விடல. ஸோ பேஷன் ப்ரொஃபஷன் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம பசங்க டக்குன்னு சொல்லுவாங்க குடும்பத்தை விட்டுருவாங்களப்பா அது அப்படின்னு. அதுதான் கிடையாது. பேஷனையும் பேலன்ஸ் பண்றாரு, ப்ரொஃபஷனையும் பேலன்ஸ் பண்றாரு, குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணி மற்ற எல்லாருக்குமே இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவரை ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா என்னை சும்மா நீ பார்த்தாலே ஒரு அஜித் சாரா நீ பார்க்கும் போதே தெரியும் நான் உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரோல் மாடல்னு சொல்லிட்டு
நீ அஜித் சாரா மட்டும் பாரு, ஏகேவா மட்டும் பாரு, அதை தாண்டி என்னை தலைன்னு கூப்பிடாத, இல்ல அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாத. நானும் உன்னே மாதிரி ஒரு மனுஷன் தான், நீ என்னை ஜஸ்ட் பாரு, என்னோட ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன், என் பேஷனை பாத்துக்கிறேன், என் ப்ரொஃபஷனை பாத்துக்கிறேன், இதே மாதிரி நீ இருந்தாலும் நீயும் ஒரு ஸ்டார் தான் அப்படின்னு அவர் ஃபேன்ஸுக்கு அவர் உணர்த்தின ஒரு விஷயம். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை தாண்டி ஒரு மாஸ் ஹீரோஸ் ஒரு சப்ஜெக்ட்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம். அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாசை விட்டு வெளியில வந்துட்டோம்னா நம்மளுக்கு கலெக்ஷன் ஆகுமா, இல்லை நம்ம மார்க்கெட்ல இருப்போமா, நம்ம ஃபார்ம்ல இருப்போமா, ஃபீல்ட் அவுட் ஆகிட்டா ஒரு வேலையை தாண்டி போனோம் அப்படின்லாம் நிறைய யோசிப்பாங்க மாஸ் ஹீரோஸ். பட் இது எதையுமே யோசிக்காம நான் மாஸ் ஆகிட்டேன், நான் என்ன நடிச்சாலும் ரசிகர்கள் பார்க்குறாங்கப்பா, அப்போ நான் வந்து ஒரு மாசா மட்டும் நடிக்கக்கூடாது, நான் ஏதாச்சும் அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு நிறைய செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்லப்பா அப்படின்ட்டு அவர் சமூகத்துக்கு தேவையான கருத்தையும் அவர் படங்களை சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த படம்லாம் சொல்ல போனோம்னா நேர்கொண்ட பார்வை. ஸோ அவ்வளோ ஒரு போல்டான ஒரு ஸ்பீச். அதுக்கப்புறம் பெண்கள் மத்தியில இருந்து அவருக்கு அவ்வளோ சப்போர்ட், நிறைய பெண்கள் இருக்கட்டும், சிட்டில இருந்து அவ்வளோ டாக்ஸ் வந்துச்சு. அஜித் சார் இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறது அத்தனை பேருக்கு ரீச் ஆகும். ஏன்னா சிட்டி தொட்டில இருந்து பட்டி வரைக்கும் போய் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்டாரால தான் முடியும், அது அஜித் சாரால தான் முடியும். அது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து அஜித் சார் தான் பண்ண முடியும். அப்போ மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதை தாண்டி தொடர்ந்து பண்ணாப்ல. ஏன்னா அவர் படங்கிறத வந்து படமா மட்டும் பார்க்காம, அதை ஒரு பிசினஸா மட்டும் பார்க்காம, அது வந்து என்னை ரசிச்சு வந்து பார்க்குற ரசிகர் கூட்டம் மாறாங்க, அவங்களுக்கு நான் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் தாண்டி ஒரு சோசியல் மெசேஜும் சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் அஜித் சார்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அஜித் சாருக்கு பத்மபூஷன் விருதுங்கிறது ரொம்ப ஆப்டான ஒரு விருது தான். இந்தியா கேட் சார்பா ஒரு மிகப்பெரிய ஹாப்பி பர்த்டே சார், பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஏகே சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.